தகுதி நீக்க மனு மீது குறித்த காலத்திற்குள் முடிவெடுப்பார் என்று சட்டமன்ற செயலாளர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மதன். இந்த வழக்குடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், தாவேக அரசு கடந்த மே 13ஆம் தேதி பெரும்பான்மை வாக்கெடுப்பு கோரிய போது கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தது தொடர்பாக தகுதி நீக்க விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் மதுராந்தகம் மரகரம் குமாரவேல், ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, இசைக்கு சுப்பியா ஆகியோரின் ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக கொறடா அக்ரிகிருஷ்ணமூர்த்தி சார்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல இந்த வழக்கில் தான் தற்போது சட்டமன்ற செயலாளர் சாத்தி தரப்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது எம்எல்ஏக்களுடைய அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதால் தகுதி நீக்க நடவடிக்கை செல்லாதாகிவிடும் என்று கூறுவது தவறானது. ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதால் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க நடவடிக்கையில் இருந்து விடுபட்டு விடுவார்கள் என்று கூறவும் முடியாது. ராஜினாமா செய்தாலும் தகுதி நீக்க மனுக்கள் சபாநாயகரால் தொடர்ந்து விசாரிக்கப்படும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். அதே போல அந்த தகுதி நீக்க விசாரணை இறுதி முடிவு எட்டிய பிறகே நீதிமன்றம் தலையிட முடியும். காலியிடங்களுக்கு தேர்தல் நடத்தக்கூடாது என கோரிக்கை விடுப்பது விசாரணைக்கு ஏற்படுவது அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். அதே போல 4 எம்எல்ஏக்களும் தாமாக முன்வந்து தங்கள் கைப்பட எழுதி ராஜினாமா கடிதம் அளித்துள்ளதால் அதன் உண்மைத்தன்மை குறித்து சந்தேகம் எழுந்த எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ராஜினாமா கடிதங்கள் ஏற்றதன் மூலமாக சபாநாயகர் தன்னுடைய அரசியல் சாசனம் கடிதம் வெளியிட்டிருக்கிறார். ராஜினாமா கடிதங்களை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதில் எந்த ஒரு அவசரமும் உள்நோக்கம் இல்லை என்றும் ராஜினாமாவை ஏற்பதற்கு முன் தகுதி நீக்க மனு மீது முடிவெடுக்க வேண்டும் என எந்த ஒரு விதியும் தெரிவிக்கவில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதே போல தகுதி நீக்க மனு குறித்து அந்த குறித்த காலத்துக்குள்ளாக சபாநாயகர் முடிவெடுப்பார். அதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு அவசியம் இல்லை என்பதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் ஜூலை 13ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இப்ப இந்த 4 எம்எல்ஏக்கள் விவகாரம் மட்டும்தான் விசாரிக்கப்படுதா? இப்ப கூடுதலாக 2 பேர் ராஜினாமா செய்திருக்காங்க. அதுக்கும் இந்த வழக்கு பொருந்துமா மதன்? அதாவது இந்த ஒரு மனு செய்யப்பட்ட போது இந்த 4 எம்எல்ஏக்கள் மட்டுமே ராஜினாமா செய்தார்கள். அந்த நேரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கு தான் இன்று 2வது முறையாக விசாரிக்கப்பட்டது. இன்றைய தினம் விசாரணைக்கும் போது இந்த ஒரு 4 பேர் சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை பார்க்கும்போது இன்று இசைக்கு சுப்பையா தரப்பில் மட்டுமே இந்த ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மற்ற எம்எல்ஏக்கள் தரப்பிலிருந்து பதில் மனு தாக்கல் செய்வதனால் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய அவர்கள் தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. அதே போல மேற்கொண்டு தற்போது ராஜினாமா செய்த அந்த எம்எல்ஏக்கள் தொடர்பாக மீண்டும் ஒரு புதிதாக மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த மனுவும் இந்த ஒரு வழக்கோடு சேர்த்து விசாரிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. உரிய கால அவகாசம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏதாவது கால வரம்பு இருக்கா? தமிழ்நாடு அரசு தரப்பு என்ன விளக்கம் சொல்றாங்க? சட்ட நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? அதாவது இது தொடர்பாக ஏற்கனவே புகார் அளித்த பிறகு அது குறித்து அவசரமா விசாரணை எடுத்ததற்காக தான் இதன் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் இது இந்த விஷயத்தில் எந்த ஒரு அவசரப்படவில்லை. அவருடைய மனுவை விசாரித்து அதே போல இவர்கள் கொடுத்த ராஜினாமா கடிதத்தை பரிசீலித்த பிறகே அவர் முடிவெடுத்தார். உரிய நேரத்தில் முடிவெடுத்துள்ளார். இதில் எந்த ஒரு சட்ட மீறலும் கிடையாது. அதே போல குறிப்பாக சொல்லும் விஷயங்கள் என்றால் இது போன்ற சபாநாயகர் இந்த விஷயத்தில் தெளிவாக ஒரு அவசரப்பட முடிவெடுத்த பிறகு இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற ஒரு முக்கியமான விஷயத்தான் இந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விஷயத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டாம், சபாநாயகரே உரிய நடவடிக்கை எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் தற்போது அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டால் கூட இவருக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அந்த புகார் மனு குறித்து சபாநாயகர் தொடர்ச்சியாக விசாரணை நடத்துவார் என்றும் தற்போது தெளிவுபடுத்தியுள்ளது. எனவே மற்ற 3 எம்எல்ஏக்கள் தரப்பிலிருந்து பதில் மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அடுத்த கட்ட விசாரணை மற்ற விஷயங்கள் தெரிய வரும். விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.